4வது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள். ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 787ஆக உயர்வு. லெபனானின் தெற்கு பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம். வான்வழி தாக்குதலை தொடர்ந்து தரைவழி தாக்குதலும் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி மையம் பாதிப்பு. கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். துபாயில் அமெரிக்க படை வீரர்கள் தங்கியுள்ள கட்டடம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் ஈரான். शमशेर भाई और भी एक है। अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை ட்ரோன் மூலம் தாக்கிய ஈரான். குவைத்தில் உள்ள தன் தூதரகத்தை காலவரமின்றி மூடுவதாக அமெரிக்கா அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஈரான் சிறார்களின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உடன் பிறந்த 3 சிறுமிகளும் அருகருகே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் உருக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சர்வதேச விமானங்களின் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. டெல்லியிலிருந்து லண்டன் செல்வதற்கான விமான கட்டணம் 9 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. வளைகுடா நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு குறைந்த அளவிலான விமானங்கள் இயக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் படிப்படியாக தொடக்கம். வளைகுடா நாடுகளிலிருந்து வெளிநாடு சுற்றுலா பயணிகளுக்காக சிறப்பு விமானங்கள் இயக்கம். விமான நிலையங்களில் கண்ணீருடன் சொந்த பந்தங்களை வரவேற்ற உறவுகள். ஈரானில் தவித்த இந்தியர்களுடன் தாயகம் திரும்பிய சிறப்பு விமானங்கள். பெரும் ஆபத்தில் இருந்து தப்பிப்பிழைத்ததாக நாடு திரும்பியவர்கள் நிம்மதி பெருமூச்சு. டெஹ்ரானில் தாக்குதல் நடந்து வரும் நிலையில் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு இடமாற்றம். வளைகுடா நாடுகளில் தவித்த இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் தாயகம் வருகை. ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு இனி நேரமில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. பாதுகாப்பு படைகள் அனைத்தும் அழிந்த நிலையில் ஈரான் சமாதானத்திற்கு வருவதாகவும் கிண்டல். வளைகுடா பிராந்தியத்தை நெருப்பு வளையத்திலிருந்து மீட்போம் என ஈரான் விவகாரத்தில் துருக்கி அதிபர் எர்டோகன் சூளுரை. இப்பிரச்சினை மேலும் விரிவடைவதை தடுக்க இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படவும் வலியுறுத்தல். இஸ்ரேல், கத்தார், ஜோர்டான் உள்ளிட்ட 8 வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை. பிராந்திய அமைதி, இந்தியர்களின் நிலை குறித்து விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் தகவல். ஈரான் உயர் தலைவர் காமேனி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் கலைக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசின் மௌனத்தால் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக சோனியா காந்தி விமர்சனம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் எதிரொலி. மீண்டும் ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்ய இந்தியா திட்டம்.
இந்தியாவில் உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பில்லை. 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக அரசு தரப்பு விளக்கம். ஈரான் உச்சத் தலைவர் காமேனி கொலையை கண்டித்து சென்னையில் விசிக இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். இந்தியா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாமக்கல்லில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து ₹4.30 நிர்ணயம். ஈரான் இஸ்ரேல் போரால் வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதால் விலை சரிவு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ப. சிதம்பரம் இடையே 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். முப்பது சட்டமன்ற தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட்கள் என்ற முடிவை சொல்லி அனுப்பிய திமுக. 36-2 என்ற கடும் பேரத்தில் காங்கிரஸ் உறுதி காட்டுவதாக தகவல். முறிவை நோக்கி செல்கிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? காங்கிரஸ் அணுகுமுறையில் திமுக நிர்வாகிகள் அதிருப்தி என தகவல். திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் பேட்டி. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நாங்க சொல்லுவோம். திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. திமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றம் செல்ல முடியும் என்பது காங்கிரசுக்கு தெரியும். தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சு நடக்கிறதா என்ற கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. அது இடியாப்பா சிக்கல். அதையே எங்களோட சேர்த்து கொண்டு வர்றீங்க. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு. தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு. முதல்ல ராஜ்யசபா பேசி கொடுத்திருக்காங்க. ஒரு வாரத்துல எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்துல அடுத்த கட்டத்தில் பேசப்படும். மக்கள் நீதி மய்யத்துடன் புதன்கிழமை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. 15 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலை மக்கள் நீதி மய்யம் வழங்க உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் முக்குலத்தோர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் தாமே போட்டியிட உள்ளதாக கருணாஸ் அறிவிப்பு. இன்னைக்கு அவர் நம்மள கூட்டணியில வேற சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருப்பா. முக்குலத்தோர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். வெற்றி சின்னம் உதயசூரியன் தான் உங்க சின்னம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பதில். விரைவாக ஆரம்பிக்கும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என தெரியவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி, சசிகலா தொடங்கிய புதிய கட்சியுடன் கூட்டணி இல்லை எனவும் திட்டவட்டம்.
சசிகலா அவர்கள் அவர்களோட கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதா? அதெல்லாம் அது பேசவில்லை. சசிகலா அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை தொடர்ந்து மேலும் 40 லட்சம் பேருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைப்பு. முதியோர் கைம்பெண்களுக்கு உதவித்தொகையுடன் சேர்த்து சிறப்பு நிதி. 29,29,000 பயனாளிகள் வங்கிக் கணக்கில் 3,200 ரூபாய் வரவு வைப்பு. ஐந்து 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாய். பராமரிப்பு உதவித்தொகை பெறும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு தலா 4,000 ரூபாய் வரவு வைப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இல்ல விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின், திமுக அமைச்சர்களும் வைகோ, மு. வீரபாண்டியன், பே. சண்முகம், வேல்முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் அறிவிப்பு. வரும் 7, 8ஆம் தேதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் பரப்புரை. தஞ்சாவூர் செங்கப்பட்டியில் புதன்கிழமை நிர்வாகிகளை சந்திக்கிறார் தாவிக தலைவர் விஜய். முழு வீச்சில் நடைபெறும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள். நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக 7 பேர் கைது. முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நெல்லை எஸ்பி பிரசன்னகுமார் விளக்கம். நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் தலைவர்கள் குற்றச்சாட்டு. அரசு சொத்துக்களை பாதுகாப்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். வழக்கு குறித்து அரசு வழக்கறிஞர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல் தரவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஒரே நாளில் சவரனுக்கு 1,560 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 1,23,720 ரூபாய்க்கு விற்பனை. மக்களவை உரிமை மீறல் குழு உறுப்பினராக திமுகவின் மூத்த உறுப்பினர் TR பாலு நியமனம். ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவில் தமிழக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. ராஜ்யசபாவிற்கு போட்டியிடும் 9 வேட்பாளர்கள் பெயரை அறிவித்தது பாரதிய ஜனதா. கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் பீகாரிலிருந்து போட்டியிடுவதாக அறிவிப்பு. மாநிலங்களுக்கான அதிகாரம் குறித்த தமிழ்நாட்டின் முயற்சிக்கு கர்நாடகா ஆதரவு. நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை வலியுறுத்துவதில் ஒத்துழைப்போம் என ஸ்டாலினுக்கு சித்தராமையா கடிதம். மூன்று கோடி சந்தாதாரர்களை கடந்த பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல். அமெரிக்க அதிபர் டிரம்பை விட 7 மடங்கு அதிகமான சந்தாதாரர்களை பெற்று சாதனை. நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகை. ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை பூசி உற்சாகம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம். இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டு ரசித்த மக்கள். ஆசியா, ஆஸ்திரேலிய நாடுகளில் தென்பட்ட ஆண்டின் முதல் சந்திர கிரகணம். சிவப்பு நிறத்தில் தோன்றிய சந்திரனை கண்டு ரசித்த பொதுமக்கள்.
சீனாவில் உற்சாகமாக நடைபெற்ற பாரம்பரிய திருவிழா. கலாச்சாரத்தை பறைசாற்றிய வண்ணமிகு நிகழ்ச்சி. T20 உலகக்கோப்பையில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதல். புதன்கிழமை கொல்கத்தாவில் நடக்கவிருக்கும் போட்டிக்காக தயாராகும் இரு அணி வீரர்கள். ஹெல்மெட் விவகாரத்தில் இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ICC ஆலோசனை. T20 உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திய பிறகு தனது ஹெல்மெட்டை சுழற்றி தரையில் எறிந்ததாக குற்றச்சாட்டு. ICC ஒருநாள் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்திய வீரர் விராட் கோலிக்கு 2வது இடம். டெஸ்ட் போட்டிகளில் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜா முதலிடம் பிடித்து அசத்தல். ICC T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறார் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா. இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆகியோரும் பட்டியலில் இடம் பிடிப்பு. ICC டெஸ்ட் கிரிக்கெட் பந்துவீச்சு தரவரிசையில் இந்திய வீரர் ஜஸ்பிரித் பும்ரா 879 புள்ளிகளுடன் முதலிடம். 20 ஓவர் தரவரிசையில் 790 புள்ளிகள் பெற்று மற்றொரு இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி முதலிடம் பிடித்து அசத்தல்.